ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி சொல்லலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம மெசேஜுக்குள்ளாக கடந்து போகிறோம். ஆவியானவர் எங்களோடு நீ பேசுங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம எடுத்து வாசிக்கலாம். இன்னைக்கு வாசிக்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஏசாயா 61வது அதிகாரத்தில் 3வது வசனம். ஸோ ஏசாயா 61:3 நமக்கு சொல்லுது, ஆமென். ஸோ இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம என்ன தியானிச்சுட்டு வரோம் அப்படின்னா, மகிமையை திரும்ப பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த மகிமையை திரும்ப பண்ணுவார் அப்படிங்கிறப்ப, இல்லை ஏதாவது ஒன்று நம்ம வாழ்க்கையில் அவர் ரெஸ்டோர் பண்ணுவாருன்றப்போ, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம மைண்டு எதுக்கு ஃபஸ்ட்டு போயிடும் அப்படின்னா, ஹெல்த்துக்கு போயிடும். நம்ம ஹெல்த்தை ரெஸ்டோர் பண்ணுவார், இல்லை நம்ம ஃபினான்ஸில் நம்மளை ரெஸ்டோர் பண்ணுவார், அந்த மாதிரி. பட் மெசேஜுக்குன்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஆண்டவர் சொன்ன வசனம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக நான் துதியின் உடையை அவங்களுக்கு நான் தருவேன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த மெசேஜே. என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்மளோட ஸ்பிரிட், நம்மளோட சோல் அண்ட் ஸ்பிரிட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப ஜாக்கிரதை உள்ள ஒரு தேவனாக இருக்கிறாரு. அப்போ சரீரத்தை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார்னா அப்படி கிடையாது. நம்ம புதிய ஏற்பாட்டில் கூட ஒரு இன்சிடெண்ட்டை வாசிப்போல, 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு போஷிச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த திரள் கூட்ட ஜனங்களுக்கு அவர் வார்த்தையை தான் ஃபஸ்ட்டு பிரசங்கித்துட்டு இருப்பாரு. ஃபஸ்ட்டு அந்த மன்னாவை கொடுப்பாரு இல்லைங்களா, அந்த வார்த்தையை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் யோசிப்பாரு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இவங்க எங்கே போய் சாப்பிடுவாங்க, இவங்களுக்கு பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டையும் கொடுக்குற தேவன். ஸோ நம்ம தேவன் எப்பயுமே நம்ம ஆவியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு தேவனாக இருக்கிறார். ஏன்னா வசனம் கூட சொல்லுதில்ல, முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும். இன்னும் ஒரு இடத்துல இருக்கும், முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஸ்பிரிட்ல நம்ம சரியா இல்லை, நம்ம மனசுல ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் நமக்குள்ள இல்லை அப்படின்னா, ஆப்வியஸ்லி அதை எதை அஃபெக்ட் பண்ணிடும் அப்படின்னா, நம்மளுடைய சரீரத்தை அஃபெக்ட் பண்ணும். அந்த வசனம் அப்படிதானே சொல்லுது, எலும்புகளை உலர பண்ணும் அப்படின்னா, அந்த போன் மேரோலேயே தெரிஞ்சது தான், மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுனால போன் மேரோக்குள்ளே இருந்து தான் நம்மளுக்கு ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்னு சொல்லிட்டு எல்லா செல்ஸு, முக்கியமான பொருட்கள் எல்லாம் அங்கிருந்து தான் வருதுன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அப்போ அதுவே உலர்ந்து போச்சு அப்படின்னா அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்க போகுது? அதனால தான் அவர் நம்மளுக்கு அந்த ஆவி, அந்த ஒடுங்கி போன ஒரு ஆவியை எடுத்து போட்டு அதை ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. இப்போ இந்த ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறப்ப எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 23:3வது வசனம் வாசிக்கலாம். அதில் சொல்லியிருப்பாரு, ஆமேன், அவர் என் ஆத்துமாவை தேற்றி அப்படின்னு ஒரு வேர்டு வருது. அதே ரெவல்யூஷன் 2வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்தில் 5வது வசனம் வாசிக்கலாமா? ஆமேன். ஸோ இதில் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறாரு, நம்ம ஸ்பிரிட்டில் நம்மளை ஒரு ஹீல் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கும், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கலாமே. நம்ம ரட்சிக்கப்பட்டப்ப நம்ம எப்படி இருந்தோம், நம்மளோட ப்ரேயர் டைம் எப்படி இருந்துச்சு, நம்ம பைபிள் வாசிக்கிறது எப்படி இருந்துச்சு, இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்ம பீப்புளை டீல் பண்ணுறது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அப்போல்லாம் வேணும்னே அவங்க நம்மளை கஷ்டப்படுத்தினா கூட நம்ம என்ன நினைப்போம், நம்ம திருப்பி அவங்கள அவங்க வேணும்னே பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலுமே கஷ்டப்படுத்தக்கூடாது திருப்பி. ஏன்னா இந்த வசனம்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா நீ தீமைக்கு தீமையை சரி கட்டாத, அதே மாதிரி தீமையை
நன்மையினால வெல்லணும் அப்படின்லாம் வசனம் இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா அது வந்து நம்ம ஒரு அது அது வந்து நம்மளை பெருசாவே அஃபெக்ட் பண்ணியிருக்காது. இல்லை, ஒருத்தர் நம்மளுக்கு நேராக நின்று நம்மளை தப்பா பேசியிருந்தா கூட அது நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. அந்த அளவு வந்து நம்ம ஆண்டவர் மேல இருக்கிற அன்புனால அதெல்லாம் ஒரு விஷயமாவே தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்ப யாராவது ஒருத்தர் சொல்றது நம்மளுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது, இல்ல அவங்க நம்மளை பத்தி சொல்லாதப்ப கூட இல்ல எனக்கு நல்லா தெரியும் நீங்க என்னதான் சொல்லியிருக்கீங்க அப்படியெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா விஷயம் என்னன்னா ஆதியில இருந்த அன்பு நமக்குள்ள இல்லை அப்படின்ட்டு தான் அர்த்தம். ஏன்னா ஆண்டவருடைய அன்பு மட்டும் நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படி கண்டிப்பா நம்ம எப்படி பிஹேவ் பண்ண மாட்டோம். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம அப்படிதானே இருந்தோம். அப்புறம் ரட்சிக்கப்பட்டதற்காக ஒரு சிலர் நம்மளை ஒரு மாதிரி நடத்தியிருப்பாங்க. இல்லை கிறிஸ்டியன் அப்படிங்கிறதுனால இவங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான் அப்படின்லாம் பேசுறப்ப அப்ப நம்ம மனசுக்குள்ள என்ன ஒரு தாட் நமக்குள்ள வரும், அதாவது அவருடைய நாமத்தின் நிமித்தம் நிந்தையான பலவித பொய்யான மொழிகளை சொல்வீர்களானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம் வரும். இன்னும் வந்து அப்போஸ்தலர்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, அவருடைய நாமத்திற்காக அடிக்கப்பட்டதுக்காக அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம மனசுக்குள்ள இருக்கும். இப்ப அந்த மாதிரி இல்லை, ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்மளை ரொம்ப இரிட்டேட் பண்ணுது, ரொம்ப கோபம் வருது, நம்மளால மன்னிக்க முடியல அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கரெக்டா பண்றாங்கன்னு நான் சொல்ல வரல, நமக்குள்ள அந்த அன்பு குறைஞ்சிருச்சு. ஏன்னா அன்பை பத்தி ஒரு இதுவே எழுதி வச்சிருக்காங்கல்ல நம்மளுக்கு கொரிந்தியர்ல, அதுல இருக்கும் அன்பை பத்தி ஒரு 13 கேரக்டர்ஸ் பக்கம் எழுதியிருப்பாங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், நம்பும், சகிக்கும், இருமாப்பா இராது, சினமடையாது, பொறாமை கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு வேர்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அன்பு வந்து தீங்கு நினையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம நிறைய டைம் அதை டக்குன்னு வாசிக்கிறப்ப நம்மளுக்கு என்ன மீனிங் வருது, தீங்கு நினையாதுன்னா ஒருத்தருக்கு தப்பு பண்ணணும்னு நினைக்காது அப்படி சொல்லி தாங்க நம்ம அப்படி யோசிப்போம். பட் ஆனால் டிரான்ஸ்லேஷன்ல பார்க்குறப்ப என்ன எழுதியிருக்கு அப்படின்னா இட் டசன்ட் கீப் த அக்கௌண்ட் ஆஃப் பாஸ்ட் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யாராவது நம்மளுக்கு தீங்கு பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த தீங்கை நினைக்காதான் அன்பு. அன்னைக்கு இவங்க இப்படி பண்ணிட்டாங்கல்ல, இப்படி நம்மளை பற்றி பேசினாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்ட் ரெக்கார்டே மனசுல வச்சுக்க தெரியாத அன்புக்கு. ஸோ ஆண்டவர்கிட்ட தான் வந்து நம்ம கேட்கணும். இப்போ ஸ்பிரிட்டில் வந்து நம்ம நல்லா பலப்படணும் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணாதானே நம்ம பலப்பட முடியும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பக்கெட்டில் ஒரு ஹோல் இருக்குது அப்படின்னா அதை அடைக்காமல் நம்ம எவ்வளோதான் தண்ணி ஊற்றினாலும் தண்ணி ஊற்றுற வரைக்கும் ஏதோ தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கலாம். தண்ணி ஊற்றுறது ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அது ஓவர் நைட் ஃபுல்லாகவே ட்ரெயின் ஆகிடும். அதனால நம்மளுடைய தேவன் வந்து ரொம்ப ஞானமுள்ள தேவன். நமக்குள்ள நிறைய மாற்ற வேண்டிய விஷயங்கள் இருக்கிறப்ப அதை அப்படியே வச்சுக்கிட்டு நிரப்புறதற்கு அவர் ஞானம் இல்லாத தேவன் கிடையாது. அதனால தான் அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாருன்னா நம்மளை சரி பண்ணுவார். நம்மளை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளஸ்ஸிங் தர்றப்ப அது நமக்குள்ள தங்குற ஒரு விஷயமா நம்ம வாழ்க்கையில வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்ன நிலைமையில் இருந்தா என்பதை அறிந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆதி அன்புங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். நான் ஒரு மாதிரி எசப்பாவை லவ் பண்ணியிருப்பேன் ரட்சிக்கப்பட்டப்ப. அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் எசப்பாவை ரட்சிக்கப்பட்டப்போ ஒவ்வொரு மாதிரி நம்ம லவ் பண்ணியிருப்போம்ல. அப்போ இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும், அந்த மாதிரி தான் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் மட்டும் ஒரு 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 விதி மாதிரி ஒரு ரூல் மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எய்தர் வந்து நம்ம முன்னோக்கி போவோமா இல்லை அப்படின்னா பின்னோக்கி தான் போயிருப்போமா. அந்த நான் அப்படியே ஸ்டேபிளாக இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜே கிடையாதான். இப்போ நேற்று நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி இன்னைக்கு பார்த்தோம்னா எய்தர் நேற்றை விட நம்ம நல்லா இருக்கணும், இல்லை நேற்று பண்ணதை விட இப்போது கம்மியாக பண்ணிகிட்டு இருக்கணும், கம்மியாக அன்பு கூர்ந்துக்கிட்டு இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. அப்படி தான் இருக்கே வெளியே நேற்று இருந்த மாதிரியே தான் இப்போ நான் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. இப்போ நம்மளே யோசிச்சு பார்க்கணும், எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். ஏசப்பா அந்த அன்பு வந்து என் மனசுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ண சொல்கிறாரு. எந்த நிலைமையிலிருந்து நீ விழுந்தா என்பது நமக்கு தெரியும், அதனால நம்ம ரிமெம்பர் பண்ணணும். ரெண்டாவது, சரி ஓகே ரிமெம்பர் பண்ணிட்டோம், நான் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இல்லை, உங்ககிட்ட அந்த பாசம் இப்போ இல்லாமல் இருக்குது அப்படின்னா இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் ஆகணும். ஆண்டவர்கிட்ட வந்து ரிட்டர்ன் ஆகணும். அதுக்கு வசனம் எடுத்து வாசிச்சிடலாமா நம்ம? ஏசாயா 57:75 57:15 வசனம்.
ஆமேன். ஸோ நம்ம இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்ப நீ வந்து முன்ன இருந்த பாசம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளை விட்டுட்டு போற தேவனே வந்து கிடையாது. நம்ம தேவனுடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு அப்படின்னா, ஆதி ஆகமத்துல நம்ம அந்த ஆதாம் ஏவாள் பத்தி நம்ம வாசிச்சிருப்போம்ல, சாத்தான் வந்து வஞ்சிக்கிற ஒரு அந்த இன்சிடென்ட்டை நம்ம வாசிச்சிருப்போம். பட் இந்த டைம் வாசிக்கிறப்ப அதில் ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிள் வந்து ஏசப்பா சொல்லி கொடுத்தாரு. அதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலி அதுதான் பைபிள் வாசிக்கிறப்ப எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு அந்த அதிகாரம் வந்து மனப்பாடமாகவே கூட தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அதை பார்க்குறப்ப இது நமக்கு தெரிஞ்ச இன்சிடென்ட் தானே, இதை நம்ம நிறைய டைம் வாசிச்சிருக்கோம் அப்படி நினச்சி வாசித்தோம்னா எந்த ரெவலேஷனும் நம்ம வாழ்க்கையில் வராது. அதை நம்ம எத்தனை தடவை வாசிச்சிருந்தாலும் மனப்பாடமாகவே தெரிஞ்சாலும் ஏசப்பா எனக்கு பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறப்ப அதில் புதுசாக அவர் வெளிப்படுத்துகிற அந்த ரெவலேஷன் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ இதில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 1வது அதிகாரத்தில் எங்கெல்லாம் வந்து கர்த்தர் வராரோ அது எல்லாத்தையும் என்னன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க, தேவன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்புறம் 3வது வசனத்துல தேவன் வெளிச்சம் உண்டாக கிடைவது என்றார். 5வதுல தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று அப்படின்ட்டு இதில் ஃபுல்லாகவே தேவன் 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 அப்படின்ட்டே தான் அவரை மென்ஷன் பண்ணிட்டு வருவாங்க. அப்படியே 2வது அதிகாரம் நம்ம வந்தோம் அப்படின்னா 2வது அதிகாரத்தில் 3வது வசனம் வரைக்கும் தேவன் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே 4வது வசனம் பாருங்களேன், இப்போ புதுசாக ஒரு வேர்டு ஆட் ஆகுது, தேவனாகிய கர்த்தர் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த தேவன்னு சொன்னாங்கல்ல, அது வந்து ஏலோஹிம் அப்படின்னு சொல்லி எபிரேய மொழியில எழுதியிருக்காங்க. ஏலோஹிம் அப்படின்னா காட், தேவன். ஓகேங்களா? இப்போ இந்த தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு ஒரு வேர்டு வருது இல்லை, அந்த கர்த்தருக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப யாவே ஏலோஹிம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஆக்சுவலி யாவே அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ ஆம் ஹூ ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு மீனிங் என்ன சொல்லுது அப்படின்னா உனக்கு உதவி செய்யும்படி உன் பக்கத்திலே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தமாமா. இது வரைக்கும் கர்த்தரா, அதாவது தேவனாகவே இருந்தவர், ஏலோகிமா இருந்தவர், இப்போ தன்னை எப்படி அவர் வெளிப்படுத்துறாரு, ஒரு ரிலேஷன்ஷிப், யாவே ஏலோகிம் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் நம்ம அந்த 3வது அதிகாரம் தொடர்ந்து வாசிச்சோம்னா பார்த்துங்களேன், தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர், தேவன் அப்படிங்கிற வேர்டு அதுக்கப்புறம் வராது, ஃபுல்லாக தேவனாகிய கர்த்தர் அப்படின்ட்டே தான் வரும் இந்த வசனம் அதிகாரம் ஃபுல்லாகவே. எங்கே வந்து ஒரு சேஞ்ச் வருது அப்படின்னா 3வது அதிகாரத்தில் 1வது வசனத்துல கூட தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது, அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ அப்படின்ட்டு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தாருல்ல, உன் பக்கத்துலேயே உனக்கு ஹெல்ப் பண்ண இருக்கேன்ட்டு அந்த வேர்டை எடுக்கிறான். இந்த இடத்துல சாத்தான் அந்த வேர்டை எடுக்கிறான். அப்போ சாத்தான் தானே எடுத்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்ப்ரைசிங்காக 3வது வசனத்தில் பாருங்களேன், ஆனால் அப்போ ஸ்திரீ பேசுகிறாங்க, ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். இப்போ வந்து ஸ்திரீ கிட்ட என்ன சொல்லி கொடுக்குறான், அவர் யாவே எலோகியம் கிடையாது, வெறும் எலோகியம். அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கட் பண்ணுறது தான். அவங்க பாவம் செய்கிறதுக்கு முன்னாடியே அதை கட் பண்ணுறதுல அவன் எவ்வளோ குறியாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் பற்றி ஆண்டவர் சொல்கிறப்ப தேவனாகிய கர்த்தர்னு தான் வரும். பட் அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த கண்டினியூஷனை யார் வந்து நடுவில் கட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க, சாத்தான் வந்து நினைக்கிறாங்க. பட் நம்மளுடைய தேவன் வந்து ரொம்ப ஞானம் உள்ளவர். அப்படியே நம்ம புதிய ஏற்பாடில் யோவான் 20வது அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாமா? யோவான் 20:17 எழுதியிருக்கும், ஆமேன். இங்கே இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு திருப்பி ஒரு மாதிரி ரெஸ்டோர் பண்ணுறாரு பாருங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிலேஷன்ஷிப்பை இங்கே ரெஸ்டோர் பண்ணுறாரு. இப்போ இந்த 2 இன்சிடெண்ட்டுமே எங்கே நடக்குதுன்னா ஒரு கார்டனில் தான் நடக்குது, தோட்டத்தில் தான் நடக்குது. ஆதி ஆகமத்துலேயும் தோட்டத்தில் தான் நடக்குது, இங்கேயும் அந்த தோட்டம்.
அங்கேயும் ஒரு ஸ்திரீ கிட்ட சாத்தான் வந்து ரிலேஷன்ஷிப்பை எந்த ஸ்திரீ கிட்ட சொல்லி எடுத்து போடுறாரு. பட் இங்கே புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வர்றப்ப அதே ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் மறுபடியும் சொல்லி கொடுக்குறாரு, என் பிதா தான் உங்களுடைய பிதா அப்படின்னு அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கொண்டு வராரு இல்லைங்களா. இன்னொரு இடத்துல சீஷர்கள் வந்து கேட்பாங்கல்ல, நாங்கள் எப்படி ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சொல்லுவார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரெக்ட் ரிலேஷன்ஷிப்க்கு கொண்டு வரணுங்கிறதுல ஆண்டவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அதனால் நம்ம எந்த நிலைமையிலேருந்து விழுந்தோம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிமெம்பர் பண்ணணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா ரிட்டர்ன் ஆகணும். அந்த ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் எடுத்து வாசிச்சிடலாமா? எரேமியா 3வது அதிகாரம் 12வது வசனம். எரேமியா 3 ஆமீன். இதில் ஒரு வேர்டு அவர் சொல்கிறாரு, படிக்க கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் எழுதியிருக்காரு, சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு, அதாவது திரும்பி வா, என்ன நிலைமைக்கு இருந்து நீ போனியோ அந்த நிலைமைக்கு நீ திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேர்டு வந்து நம்மளுக்கு சொல்கிறாரு. இதே யோவேல் 2வது அதிகாரத்தில் 12 and 13வது வசனம். ஆமீன். இதில் இங்கேயும் சொல்லியிருக்காரு, கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மனம் திரும்புறது அப்படின்னாலே நமக்கு நியூ டெஸ்டமெண்ட்டில் ஆக்சுவலி இன்னும் சொல்லணும் அப்படின்னா பண்டிட்லாம் என்ன சொல்கிறாங்க, வேத ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நம்ம பைபிளில் பிரிச்சிருக்காங்கல்ல, அது வந்து இயேசு வந்து அந்த மரிக்கிற வரைக்குமே அது பழைய ஏற்பாடு தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இயேசு பிறந்தப்பையும் வந்து அவருக்கும் அப்படி தானே பலி செலுத்தினாங்க, பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பையும் வந்து எல்லா நியாயப்பிரமாணங்களும் இருந்துச்சு. எப்போ அவர் வந்து சிலுவையில் மறித்து உயிர் திறந்தாரோ அதுலேருந்து புதிய ஏற்பாடு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் நமக்கு பைபிள் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த மனம் திரும்புறது அப்படின்னாலே நமக்கு யார் ஞாபகம் வருவா? கெட்ட குமாரன் வந்து நமக்கு ஞாபகம் வருவாங்க. அதில் வந்து ஒரு கீவேர்டு இருக்கும் பாருங்களேன். லூக்கா 15வது அதிகாரத்தில் 17-18வது வசனம். இதில் அந்த கீவேர்டு என்ன அப்படின்னா அவனுக்கு புத்தி தெளிந்த போது. ரெண்டாவது இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, நான் எழுந்து என் தகப்பனுடைய வீட்டிற்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதியிருக்கு. நிறைய டைம் வந்து நம்ம யோசிப்போம், இயேசுவை விட்டு தூரம் போனதுக்கப்புறம் நம்மளுக்கே புத்தி தெளிஞ்சு நம்ம போகிறோம் அப்படின்ட்டு. இன்னும் ஒரு சில டைம் என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டா ஏசப்பா நம்மளை விட்டு போயிடுறாரு, நம்ம பக்கத்தில் இல்லை அப்படியெல்லாம் நம்மளுக்கு தாட்டு வரும். பட் ஆனால் ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கலாமே, ஒருவேளை நம்ம அப்படி தப்பு பண்ணுறப்ப நம்ம அவரை விட்டுட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வந்து தூக்குனாரு அவரு? பக்கத்தில் இருந்தனால தானே தூக்கி இருக்க முடியுது. அப்போ நம்ம பாவம் செய்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அவர் பக்கத்துலேயே இருந்தாலும் அவரை வந்து உணர முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே நம்ம போயிடுவோம். நீ தப்பு பண்ணிட்ட, குழியில் விழுந்துட்டேன்னு அவர் விட்டு போயிருந்தாரு அப்படின்னா அப்புறம் எப்படி அவர் சொல்கிறாருல, அவர் தூக்கி எடுக்கிற தேவன் அப்படின்லாம் வாசிக்கிறோம்ல, பாடுறோம் நம்ம. அப்போ எப்படி வந்து கை தூக்கி எடுக்கிறாரு? பக்கத்தில் இருந்ததுனால தான் எடுக்கிறாரு. அதனால நம்ம நினைக்கக்கூடாது நமக்கு புத்தி தெளிகிறது வந்து நமக்கே ஞானம் வந்துருச்சு அப்படின்லாம் இல்லை. அவர் நம்மளுக்கு கிருபையாக புத்தியை தெளிய வைக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறாரு. இப்போ இதை நம்ம வாசிக்கிறப்ப அந்த பையன் சொல்லுவான், நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆஸ்தியெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன்,
நான் வந்து உங்கள் பையனா இல்லை, உங்கள் வீட்டு கூலிக்காரில் ஒருத்தராக என்னை நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறப்ப அதை அவர் சொல்லிட்டு இருக்கா அவங்க அப்பா அதை காது கொடுத்து கேட்டாரா? அது என்னன்னு கூட கேட்க மாட்டாரு. இவர் என்ன பண்ணுவார்னா வேகமாக ஓடி போய் கட்டி அணைச்சு முத்தம் செஞ்சு அவனுக்கு நல்ல ட்ரெஸ் கொடுங்க, மோதிரம் போடுங்க, பாதரட்சை போடுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி மகன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வந்து அவங்க கொண்டு வந்து வைப்பாங்க. இப்போ அதில் அவர் வந்து வேகமாக ஓடினாரு அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்கு இல்லைங்க, அது ஏன் அப்படி ஓடினாரு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்க்குறப்ப யூதர்கள் வந்து கெசாசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செரிமோனி நடக்குங்களாம். KEZAZAH எசாசா அப்படின்ட்டு ஒரு செரிமோனி. அது என்ன செரிமோனினா, இப்போ யாராவது ஒருத்தர் யூதர்களில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து தன்னுடைய நிலத்தை தன்னுடைய ஆஸ்தியை கொண்டு போய் யாராக்காவது வித்துட்டு வந்துட்டாலோ, புறஜாதிக்கிட்ட யார்ட்டையாவது வித்துட்டு வந்துட்டாலோ, இல்லை யாரும் அக்செப்ட் பண்ணாத மாதிரி ஒரு பொண்ணையோ இல்லை ஒரு பையனையோ இப்படி மாற்றி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டாலோ, அவங்க திருப்பி ஊருக்குள்ள வரப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய பானை ஒன்று எடுத்துட்டு போய் அவங்க கால் பக்கத்தில் உடைச்சு என்னத்தை டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா, நீ உயிரோடையே இல்லை அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவாங்களாமா. இது வந்து அது அவங்களுக்கு பயங்கர ஒரு அவமானமாக இருக்கும்ல, பயங்கர ஷேம்ஃபுல்லான ஒரு செரிமோனியா. அதனால தான் அதில் வசனம் ரொம்ப அழகாக எழுதியிருக்கு பாருங்க. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, தூரத்தில் வரும்போதே 20வது வசனத்தில் இருக்கும், அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அப்படின்னு சொல்லி இருக்கும். பாங்க அந்த அப்பாவோட பாசத்தை பாருங்களேன். இவர் ஓடலை அப்படின்னா ஊர் மக்கள் யாராவது பார்த்துட்டாங்கன்னா இந்த செரிமோனியை பண்ணிடுவாங்க அவனை உட்கார வச்சு. அப்படி தான் பையனுக்கு எந்த ஷேம்னஸும் வந்துடக்கூடாது, தப்பு பண்ணிட்டு தான் போயிருக்கான், அவனுக்கு அப்படி தான் பண்ணணும் ஆக்சுவலி. ஆனால் அப்படி வந்து நம்மளை அவமானப்படுத்துறதுக்கு ஒரு மனதில்லாத தேவனாக இருக்கிறாரு. இன்னொன்னா அவங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக அந்த பெரிய லாங் ரோப்ஸ்லாம் வச்சு தான் போட்டுப்பாங்க ஜூஸ். ஸோ ஓடணும் அப்படின்னா சும்மா நம்மளை மாதிரி இப்போ அப்படியெல்லாம் ஓட முடியாது, அதெல்லாம் எடுத்து சுருட்டி அப்படி தான் போகணும். அவங்க கிட்ட இன்னொரு பழக்கமும் இருக்கான். நம்ம ஆங்கிள் இருக்குல்ல காலில், அந்த ஆங்கிள் வந்து வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அது ரொம்ப ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நினைப்பாங்களாம் அவங்க. ஆனால் ஓடணும் அப்படின்னா அதெல்லாம் தூக்குனா தானே ஓட முடியும், சுருட்டினா தானே. ஸோ அப்போ என்ன அப்படின்னா தகப்பன் தன்னை அவங்க வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நினச்சிருவாங்கன்னு சொல்லி கூட நினைக்கல. அதே மாதிரி அதை பற்றி நினைக்காம தன் பையனுக்கு எந்த அவமானத்தையும் அவங்க பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடுற தேவனாக இருக்கிறாரு. அந்த மாதிரி நம்ம மனம் திரும்புகிறப்ப ஆண்டவர் வந்து நீ இப்படியெல்லாம் பண்ண அப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி உன்னை பனிஷ் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற ஒரு தாட்டோட இல்லாமல் நம்மளை அன்பாக வந்து அரவணைச்சு நம்மளுக்கு முத்தம் செய்கிற ஒரு தேவனாக அவர் இருக்காரு. இந்த இதில் நம்ம வாசிப்போல கெட்ட குமாரன் அப்படின்ட்டு. ஆக்சுவலி யார் உண்மையாலுமே கெட்ட குமாரன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சின்ன பையன் தானே நம்ம நிறைய டைம் கெட்ட குமாரன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா அவரு தானே எல்லாத்தையுமே கொண்டு போய் வித்துட்டு வந்தாரு. பட் ஆனால் அந்த பெரிய பையன் எப்படி இருந்தாருன்னு சொல்லி பாருங்களேன். கோபமடைந்து ஆமீன் உள்ளே போக மனதில்லாது இருந்தான். அப்போ இப்போ வந்து தம்பி திரும்பி வீட்டுக்கு வந்துட்டா எப்படி இருக்கணும் மனசு? பரவாயில்லப்பா திரும்பி வந்துட்டான்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனால் இவனுக்கு வந்து பயங்கர கோபம் வந்துருச்சு பெரிய பையனுக்கு. வீட்டுக்குள்ளே போக மாட்டேங்கிறாரு, வீட்டுக்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. அது 29வது வசனத்தில் இருக்கும், இத்தனை வருஷம் நான் உங்கள் ஊழியம் செஞ்சேன், ஒரு தடவை கூட உங்கள் கற்பனை நான் மீறலை. அது ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கல. இப்போ உங்களோட அந்த வேர்டிங்லாம் சூப்பராக இருக்குது பாருங்களேன். 30ல் சொல்லியிருப்பாரு, தேசிகளிடத்தில் உங்களுடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன். உம்முடைய குமாரன்னா யாரு? தம்பி தானே. என் தம்பின்னு கூட அவர் சொல்லலை பாருங்க. என் தம்பி அப்படின்னு சொல்லாம உங்க பையன் அப்படின்னு சொல்லி தம்பியவே வந்து மென்ஷன் பண்றாரு. பிரதர்னு சொல்லிக்க கூட அவருக்கு மனசு இல்லை. அப்ப இந்த தகப்பன் ரொம்ப நல்ல தகப்பனா இருக்கிறாரு. சின்ன பையன் வந்தப்போ மட்டும் அவர் வெளியே ஓடி போய் கூட்டிட்டு வரல. இந்த பெரிய பையன் இப்படி நிக்கிறப்பையும் அவர் என்ன பண்றாரு, 28ல் இருக்கும், தகப்பனும் வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான், உள்ளவாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நிறைய டைம் வந்து நம்மளுக்கு தோணும் எப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம கரெக்டாக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் சொல்கிற மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், எதுவுமே பண்ணலை. இன்னொருத்தர் வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ பாவமெல்லாம் பண்ணுறாங்க, பிரியமில்லாத மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க. திடீர்னு அவங்க மனம் திரும்பினதுக்கப்புறம் வசனத்தின்படி மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் வந்து
மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏசப்பாவும் அன்பா அவங்கள அணைச்சு திருப்பி எடுத்து நிறுத்துறப்ப நம்ம மனசு எப்படி இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். யாரு இந்த பிரதரா, இந்த சிஸ்டரா, இவங்க இப்படி பண்ணவங்க தானே, இவங்க இப்படி பேசினவங்க தானே, எப்படி எப்படி இவங்களையெல்லாம் ஏசப்பா மன்னிச்சு திருப்பி இப்படி எடுத்து நடத்த முடியும் அப்படின்னா, உண்மையாலுமே கெட்ட குமாரன் யாரு? பெரிய பையன்தான். ஏன்னா இந்த கடைசி வரைக்கும் எழுதலைல்ல, அந்த பெரிய பையன் கன்சோல் ஆன மாதிரி, சமாதானம் ஆன மாதிரி அந்த இடத்துல எழுதவே இல்லை. அப்போ அவர் என்ன முடிவு எடுத்தாருன்னு நமக்கு தெரியல. அதனால் நிறைய டைம் நம்ம கெட்ட குமாரன் அப்படின்னு சின்ன பையனை தான் நினைக்கிறோம். ஆனால் ஆரம்பிக்கிறப்ப சின்ன பையன் வேணால் கெட்ட குமாரனாக இருந்திருக்கலாம் இந்த இன்சிடெண்ட்டில். ஆனால் முடிகிறப்ப பார்த்தா யார் கெட்ட குமாரனாக மாறுறாங்க அப்படின்னா அந்த பெரிய பையன். அவருக்கு அப்போ ஆண்டவர் சூப்பரான ஒரு வேர்டு அவர் சொல்லுவார்ல, என்னுடைய எல்லாமே சொல்லியிருப்பாங்கல்ல 31ல், அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. அவங்க தம்பிக்காக ஒரு ஷேர் கொடுத்து தான் அனுப்பி வச்சார் அவங்க அப்பா. ஆனால் பெரிய பையனுக்கு என்ன சொல்கிறாரு, என்னோட ஷேர் கூட உனக்கு தான் அப்படின்றாரு. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குலாம் நம்ம போகிற மாதிரி இருக்கும். நம்ம கண்ணு முன்னாடியே சரியா இல்லாதவங்களாம் ஆண்டவர் உயர்த்துறப்ப நம்ம கோவப்படக்கூடாது, நம்ம இந்த மாதிரி எரிச்சல் ஆகக்கூடாது. ஓகேங்களா? இவ்வளோ நாள் நான் அவங்கள ஃபாலோ பண்ணி என்ன எனக்கு பெருசாக கிடச்சிச்சு, இப்போ இவங்களுக்கெல்லாம் பிளஸ்ஸிங் தர்றீங்க அப்படியெல்லாம் நினச்சோம் அப்படின்னா உண்மையாலுமே நம்ம தான் கெட்ட குமாரனாக இருப்போம். ஸோ நம்ம சின்ன பையன் மாதிரி நம்ம கேரக்டர் இருந்தாலும் சரி, அந்த பெரிய பையன் மாதிரி கேரக்டர் இருந்தாலும் சரி, வருந்தி திருப்பி அழைக்கிற தேவனாக அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரு. இந்த அதிகாரத்தில் இந்த அதிகாரத்தில் ஒரு 3 விஷயம் தொலைஞ்சு போய் கிடைக்கிற மாதிரி வாசிப்போம். ஃபஸ்ட்டு 100 ஆடு இருக்கும், அதில் ஒரு ஆடு தொலைஞ்சு போயிடுங்களா? அந்த இன்சிடென்ட் நம்ம வாசிக்கிறப்ப என்ன நினைப்போம், 99 பேர் ரட்சிக்கப்பட்டாலும் ஒருத்தர் இன்னும் ரட்சிக்கப்படல அப்படின்னா அவங்கள தேடி போகிற தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிச்சிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்திரீ அந்த 10 வெள்ளிக்காசை இருக்கிறப்ப அதில் 1 தொலைச்சிட்டாங்கன்னு வாசிப்போம்ல. அது வாசிக்கிறப்ப ஒரு புதுவிதமான ஆங்கிள் எனக்கு ஆண்டவர் தந்தார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ அந்த 100 ஆடு எங்கே மேய்ஞ்சிட்டு இருந்தது அப்படின்னா வெளியே தொலைஞ்சு போச்சு. இவர் போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வர்றாரு மெய்ப்பன்னு. அந்த 2வது இன்சிடெண்ட்டில் அந்த காசு எங்கே தொலைஞ்சிச்சு? வீட்டுக்குள்ளேயே தொலைஞ்சிச்சு. அதே மாதிரி தான் நம்மளும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம், தகப்பனுடைய வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம். அப்போ தகப்பன் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே நம்ம தொலைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு வசனம் இருக்குள்ள, அவர்களுடைய வாயினால் என்னை துதிக்கிறாங்க, கிட்டி சேர்றாங்க, ஆனால் அவங்களுடைய இருதயமும் என்னை விட்டு ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஜஸ்ட் பிகாஸ் நம்ம சர்ச் வர்றதாலேயோ நம்ம பைபிள் வாசிக்கிறதாலேயோ நம்ம தகப்பன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. வீட்டுக்குள்ளேயே தொலைகிற அனுபவமும் இருக்குது. ஆனால் அந்த ஸ்திரீ இப்படி விடுறாங்களா? அந்த ஒரு காயின் தானே, 9 காயின் இருக்குன்னு விடுறாங்களா? இல்லை, அதை விளக்கு கொளுத்தி அது பயங்கரமாக தேடுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதுக்கு பேக்ரவுண்ட் பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, அப்போல்லாம் அந்த கல்யாணம் ஆகிறப்ப பொண்ணுக்கு தருவாங்கல்ல, அதை அவங்களோட சம்பாதிக்கிறாங்கல்ல அந்த காசை, அதையெல்லாம் வெள்ளி காசாக மாற்றி தான் சேர்த்து வைப்பாங்களாம் அந்த கல்யாணத்தப்போ அந்த பொண்ணுக்கு கிஃப்டாக தர்றதுக்காக. ஸோ அதே மாதிரி அவங்களுடைய தரையுமே பாலிஷ்டாலாம் இருக்காதாம்மா. அது ஒரு மாதிரி கொஞ்சம் குத்துற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இருக்கும், அதை அவள் தொலாவுவா. அப்போ தொலாவுறதுன்னா குனிஞ்சிட்டு தேட முடியாது. நம்ம நீல் டவுன் பண்ணி தேடுறப்ப எவ்வளவு குத்தல் இருக்கும், வலி இருக்கும். இன்னொன்று விளக்க கொளுத்தி அப்படின்லாம் எழுதியிருக்காங்களா? அப்போ அந்த விளக்குக்கு தேவையான எண்ணெய் வேணும். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு தேடுறாங்க. அதே மாதிரி தான் ஏசப்பா நம்மளை தேடுற தேவனாக இருக்கிறாரு. அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, 100ல் 1 காணாமல் போனாலும் போய் தேடுறாரு ஆண்டவர். 10 வெள்ளிக்காசில் 1 காணாமல் போனப்பையும் போய் தேடுறாரு. 2 பசங்களில் ஒருத்தர் காணாமல் போனாலும் தேடுறாரு. ஸோ நம்ம தேவனுக்கு நம்ம விசேஷித்தவர்கள். அதுதான் 100 பேர் இருந்தாலும் நம்மளை தான் தேடுவார். 10 இருந்தாலும் 9 இருக்குல்ல, 1 போனால் போயிட்டு போகுதுன்னு தான் நினைக்கிறது. அந்த பர்சன்டேஜ் எப்படி குறைஞ்சிட்டே வருது பார்த்தீங்களா? 100ல் 1, 10ல் 1, 2ல் 1ன்ட்டு எல்லாருமே ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமானவர்கள் தான். யாருமே இத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்கல்ல,
இத்தனை பேர் எனக்கு இருக்காங்கல்லன்னு சொல்லி அவர் இருக்கிற தேவனே கிடையாது. அப்போ அந்த ஹார்ட் நமக்குள்ளேயும் இருக்கணும். இப்போ நம்ம வீட்டில் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, நம்ம ஃபேமிலியில் ரட்சிக்கப்பட்டாங்க, ரிலேட்டிவ்ஸ் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏசப்பா கிட்ட கேட்டு அந்த ஹார்ட்டை வந்து நம்ம வாங்கிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எங்கேருந்து விழுந்தோன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அந்த இடத்துக்கு திரும்பி போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ மூணாவது ஒரு இன்சிடெண்ட்டு என்ன அப்படின்னா, ஏசாயா 1:16 வாசிக்கலாமா? ஏசாயா 1:16. ஆமேன். சரி, நான் ரிட்டர்ன் ஆகணும். அப்போ ரிட்டர்ன் ஆனால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் எழுதியிருக்காரு. பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றி விட்டு தீமை செய்தலை விட்டு போயுங்கள், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட கரெக்டாக நம்ம கமிட் ஆகிட்டோம், நம்ம கரெக்டான லைனில் வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள வந்து ஒரு பயங்கர ஒரு ஜீல் வரும். கர்த்தருக்காக நிற்கணும், கர்த்தருக்காக அவருடைய வார்த்தைக்காக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள அந்த ஒரு தீ வந்து பயங்கரமாக பற்றி எரியும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த 2 ராஜாக்கள்ல 23வது அதிகாரத்தில் நம்ம வாசிப்போல அந்த ஓசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா, அதில் 4வது வசனத்திலேருந்து 20வது வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கும். அவர் என்னென்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அந்த பனிமுட்டுகள் எல்லாத்தையுமே அவர் வந்து தகர்த்து போடுவார், பலிபீடங்களை இடித்து போடுவார், அப்புறம் தப்பானதை பண்ணுறவங்களோட வீட்டெல்லாம் இடித்து போடுவார். ஏன் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னா, கர்த்தருக்கான ஒரு வைராகியம் இருதயத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா ஆண்டவரே வந்து இதை பண்ணுன்னெலாம் சொல்லணும்லாம் அவசியம் இல்லை, நம்மளே எல்லாத்தையுமே விட்டுருவோம். இன்னும் புதிய ஏற்பாட்டில் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய அப்போஸ்தலர்கள் தான். இப்போ பேதுருலாம் யார் அப்படின்னா, ஆண்டவரை வந்து மறுதளிச்சவர். இப்போ எல்லா சீஷர்களுமே வந்து ஓடி போயிட்டாங்க அவர் பிடிச்சிட்டு போகிறப்ப. பேதுரு வந்து ஒரு லெவல் எக்ஸ்ட்ராவாக போய் அவரை சபிக்க தொடங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கும். அந்த அளவு இருந்த ஒரு பேதுரு பரிசுத்த ஆவியினால், அந்த பெந்தகோஸ்தே அனுபவத்தில் எப்போ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுறாரோ அதுக்கப்புறம் எழும்பி தைரியமாக பேசுகிறாரு. யாருன்னே தெரியாதுன்னு சொன்னவர் இயேசுவை பற்றி தைரியமாக பேசுகிறாரு. பேசி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். ஸோ அதுதான் நமக்குள்ள அந்த ரிவைவல் வந்து இட் பிரிங்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஹோலி வயலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவருக்குள்ள கனெக்ட் ஆகிட்டோம்னா நம்மளே வந்து ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு அப்படி மாறிடும். இந்த பேதுரு எப்பேற்பட்டவர் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, என்னைக்காவது நீங்கள் இந்த இன்சிடெண்ட் யோசிச்சிருக்கீங்களா? நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். இந்த இயேசு வந்து திருப்பி உயிர்த்தெழுந்து வந்ததுக்கப்புறம் நீ என்னை அதை வாசிச்சிடலாமா மிஸ்டர்? எதுலன்னா யோவான் 21வது அதிகாரத்தில் 15லிருந்து 17வது வசனம். அன்பாய் இருக்கிறாயா? நேசிக்கிறேன். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3வது தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3வது தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு ஊக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். ஆமேன். இதை வாசிக்கிறப்ப தோணும்ல, ஏன் ஒரே கொஸ்டினை வந்து அவர் திருப்பி கேட்குறாரு அப்படின்ட்டு. ஆனால் ஏசப்பா கேட்டதுக்கும் அவர் பதிலுக்கும் தமிழ்லேயே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம இப்போ கவனிச்சோம்ல, அவர் என்ன கேட்குறாரு? அன்பாக இருக்கிறாயான்னு கேட்குறாரு. இவர் என்ன சொல்கிறாரு? நேசிக்கிறேன்னு சொல்கிறாரு. பட் இதோட மூல பாஷையில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, டூ யூ அகாபே மீ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலி லவ்வில் வந்து 4 டைப் ஆஃப் லவ் வந்து இருக்குது. ஒன்று வந்து அகாபே. அந்த அகாபே அப்படிங்கிறது வந்து அன்கண்டிஷ்னல் லவ். எப்படி இருந்தாலும் பிடிக்கும், உன்னை நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லவ் பண்ணுற ஒரு அன்கண்டிஷ்னல் டிவைன் லவ்வுக்கு பேர் தான் அகாபே லவ். அதுதான் தேவன் நம்ம கிட்ட காமிக்கிறது. அது இல்லாமல் பிலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் இருக்குது. பிலியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரதர்லி லவ். அதாவது நம்ம கூட இருக்கிறவங்க,
கிட்ட இப்போ ஒரு சிலர்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இப்போ இந்த தாவீது, யோனத்தான்லாம் இருப்பாங்க. அவருடைய ஆத்துமா ஒன்றோடு ஒன்று இசைந்திருந்ததுன்னு இருக்கும். நிறைய பேர் நம்மளுக்கே நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்காக நம்ம என்ன வேணா பண்ணுவோம், என்ன கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு டீப்லி ஒரு லவ் வருதுல்ல, அது வந்து பிளேயா டைப் ஆஃப் லவ் அப்படிம்பாங்க. இன்னொன்று வந்து ஸ்டார்ஜுங்கிறது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே. இப்போ நம்ம யாருமே வந்து பையனை நேசிங்க அப்படின்னு நம்மளை சொல்லி தர்றதில்ல, பொண்ணை நேசிங்கன்னு சொல்றதில்ல, மனைவி நமக்குள்ளாகவே ஒரு பாசம் வருது இல்லை அவங்க மேலே, அது வந்து ஸ்டோர்ஜ் லவ் அப்படிம்பாங்க. இன்னொன்று வந்து எரோஸ் அப்படிங்கிறது ரொமான்டிக் லவ். இங்கே ஏசப்பா கேட்டது என்ன அப்படின்னா, டூ யூ அகாபே மீ, என்னை அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ணுறியான்னு பேதுருவை பார்த்து கேட்குறாரு. நான் பேதுரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐ பிலே யூ அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு பிரதர்லி லவ் தான் என்னால் தர முடியும். ஏன்னா சொல்லுவார்ல, இந்த மாதிரி எல்லாரும் நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்கிறப்ப பேதுரு பயங்கரமாக பேசியிருப்பார். எல்லாரும் போனாலும் அவங்க கூட மறிக்கவே நேரிட்டாலும் நான் வந்து உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இந்த மாதிரி நீ 2 தடவை சேவல் போவதற்கு முன்பாக 3 தடவை மறுதளிப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஆனால் அவர் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டார் பேதுரு. ஆனால் கடைசியாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிற மாதிரி தான் நடந்திருக்கும். இப்போ வந்து பேதுருக்கு தன்னை யாருன்னு சொல்லி தெரிய வருது. அவர் நினைச்சாரு நான் ஆண்டவருக்காக நின்றுவேன், நான் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. ஆனால் தன்னுடைய இயலாமை என்ன அப்படிங்கிறது அந்த இன்சிடெண்ட்ல அவருக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப மனங்கசந்து அழுவார் இல்லைங்களா. அதனால இப்போ ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவாக கேள்வி கேட்குறாரு, இவர்கள் எல்லாரை காட்டிலும். ஏன்னா அப்போ அங்கே அவர் இப்படி தானே சொன்னார், இவர்கள் எல்லாரும் உண்மை விட்டு ஓடி போனாலும். அதே மாதிரி கேட்குறாரு, இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னை அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ணுறியா அப்படிங்கிறப்ப பேதுருவால் சொல்ல முடியல அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ணுறேன்ட்டு. என்ன சொல்கிறாரு, அந்த லவ்வை கொஞ்சம் குறைச்சி ஐ பிளேயூ அப்படிங்கிறாரு. 2வது டைம் கேட்குறாரு, அப்பையும் சொல்ல முடியல அவரால். ஏன்னா தெரியுதுல்ல, தன்னுடைய இயலாமை அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பையும் வந்து பிள்ளையோ அப்படிங்கிறாரு. 3வது டைம் கேட்குறப்ப அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. உமக்கே தெரியும் ஆண்டவரே நான் எவ்வளவு நிலையற்றவன் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் அகாப்பே லவ் கேட்டேன், நீ பிள்ளையோ லவ் தந்துட்ட, அதனால உன்னை விட்டுட்டு போகிறேன்னு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லலை. அங்கே தான் அவருடைய அன்கண்டிஷ்னல் லவ்வை காமிக்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அதுதான் நம்மளுடைய லவ்வுக்கும் கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த பாசத்துக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசமே அதுதான். நம்மளால் முடியாதுன்னு தெரியும், நம்மளை வந்து அவர் மண்ணின்று நினைவு கூறுகிறார். ஆனாலும் என்ன பண்ணுறாரு, நம்மளை நம்பி ஒரு குடும்பத்தை கொடுக்குறாரு, ஒரு வேலையை கொடுக்குறாரு, ஒரு படிப்பை கொடுக்குறாரு, ஆத்துமாக்களை கொடுக்குறாரு, சபையை கொடுக்குறாரு. அவருக்கு தெரியும் நம்மளுடைய லிமிட்டேஷன் எல்லாமே தெரியும். ஆனாலும் நம்மளை அவருக்கு திருப்பி நிறுத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பேதுவோட லைஃப் அப்படியே முடிஞ்சிருச்சு அப்படின்னா இல்லை, பயங்கரமாக ப்ரீச் பண்ணுறாரு, பயங்கரமாக மக்கள் எல்லாரையும் ஆண்டவர் பக்கமாக திருப்புறாரு. கடைசியாக சிலுவையில் தானே அவருமே மறிக்கிறாரு, தலையெல்லாம் வந்து அடிக்கப்பட்டு சிலுவையில் மறிக்கிறாரு. அப்போ நான் அவங்கள பிழையோ தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னவருக்குள்ள எப்போ பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு வந்துக்கிட்டே இருந்துச்சோ அப்போ அந்த அகாப்பே லவ்க்குள்ளே அவர் போகிறாரு. அன்கண்டிஷ்னலாக ஆண்டவருக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு மாதிரி. ஸோ அந்த நிலைமைக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு. மேபி இப்போ நம்மளால் ஆண்டவர்கிட்ட முழுசாக நம்மளே நினைப்போம், ஒரு நாள் உங்ககிட்ட கரெக்டாக இருக்கேன், நல்லா ப்ரேயர் பண்ணுறேன், ஆனால் இன்னொரு டைம் ஏதாவது ஒருத்தரை மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு வந்துடுறேன், எனக்கே ஒரு மாதிரி கிறிஸ்டியன்னு சொல்லிக்கவே ஒரு மாதிரி இருக்குது, பிலீவர்னு சொல்லிக்கவே ஒரு மாதிரி இருக்குது, அப்படியெல்லாம் நமக்குள்ளே தோணணும் ஆக்சுவலி. ஓகேங்களா, தோணுனாதான் நம்ம ட்ராக்ல இருக்கோன்னு அர்த்தம். அப்படியெல்லாம் தோணுது அப்படின்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே உங்களை நேசிக்க, நீங்கள் எங்களை நேசிக்கிற மாதிரி உங்களை நேசிக்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஏசப்பா அப்படின்னு கேட்குறப்ப அவர் வந்து நம்மளுக்கு அந்த கிருபையை கொடுக்குற தேவனாக இருக்கிறாரு. அப்புறம் ஃபைனலாக அவரை வந்து நம்மளை ரெஸ்டோர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஃபஸ்ட்டு வாசிச்சு அதே வசனத்தை வாசித்து முடிக்கலாமா? ரெவலேஷன், வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் 5வது வசனம். ஆமாம், மனம் திரும்புவது மாத்திரமல்ல, ரியலைஸ் பண்ணுறது மாத்திரமல்ல, அந்த கிரியைகளை செய்வாயாக, திரும்ப செய்வாயாக. அங்கே தான் விஷயமே இருக்குது. உண்மையான ரிப்பெண்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நம்ம போய் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம்ல ஏதாவது ஒன்று பண்ணிட்டு. உண்மையான ரிப்பெண்டன்ஸ் வந்து மன்னிப்பு கேட்கறதோட முடியாது. இப்போ ஒரு விஷயத்தை ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு பொய் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன்,
நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு போய் அலறது மட்டும் ரிப்பண்டன்ஸ் கிடையாது. அதை திருப்பி பண்ணாமல் இருந்தால் தான் அது முழுமையான ரிப்பண்டன்ஸு. அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ரிப்பண்டன்ஸ் தான் போய் ஒப்பு கொடுக்கறது ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் கிருபை செய்வாராக. எந்த நிலைமையில இருந்து விழுந்தோம் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்த்து திருப்பி நம்ம ஏசப்பா கிட்ட போகணும். இன்னும் சங்கீதம் 23:3 வந்து இருக்கும், அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுடைய நீதி நிமித்தமெல்லாம் நம்மளை நடத்தணும் அப்படின்னா எப்படி நம்ம வாழ்க்கை இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அதனால தான் அவர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்ல. இன்னொரு வசனம் இருக்கும், காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது அப்படின்ட்டு. ஆனால் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தோம் அப்படின்னா காலைதோறும் கிருபையும் இரக்கமும் புதிதாக இருக்கிறது. அப்போ இந்த வேர்டை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், கிருபையாக இருங்க, என் மேலே இரக்கமாக இருங்க அப்படின்ட்டு. ஆனால் அதோட இன்டெப்த் மீனிங் என்ன அப்படின்னு நம்ம உள்ளே போய் பார்க்குறப்ப, கிருபை அப்படிங்கிறது தகுதியே இல்லாத ஒருத்தருக்கு அவர் ஒரு பிளெஸ்ஸிங் தராருன்னா அது கிருபை. இரக்கம் அப்படிங்கிறது அது வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கணும், ஆனால் கொடுக்காம விட்டுட்டாருன்னா அதுதான் இரக்கம், மர்சி. இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கணும் அப்படின்னா, தகுதியே இல்லை ஆனால் நமக்கு அவர் வந்து ரட்சிப்பு கொடுத்துருக்காரா, அது வந்து கிருபையா. அதனால தான் சொல்லியிருப்பாங்களே, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லுவார். இரக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவர் தெரியாமல் இருக்கிறப்ப செஞ்ச அந்த பாவத்துக்கு நம்மளுக்கு அவர் என்ன கொடுத்துருக்கணும், தண்டனை கொடுத்துருக்கணும், நித்திய ஜீவனே கொடுத்துருக்கக்கூடாது. அந்த தண்டனை கொடுக்காம விட்டார்ல, நம்ம பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்காம விடுறாருல்ல, அதுதான் இரக்கம். ஸோ அவருடைய மிகுந்த அந்த கிருபையும் இரக்கத்தின் நிமித்தமாக, அவருடைய நாமத்தின் நிமித்தமாக நம்மளை அவர் நீதியின் பாதையில் நடத்திட்டு வராரு அப்படிங்கிறத உணர்ந்தவர்களாக நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் மீது நீங்கள் எவ்வளோ பாசமாக இருக்கிறீங்க. பேதுரு மாதிரி அநேக சூழ்நிலைகளில் நாங்கள் இருக்கோம் ஆண்டவரே. உங்கள் மேலே அன்கண்டிஷ்னலாக லவ் வச்சுக்கணுன்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாங்கள் அதிலிருந்து நாங்கள் விலகுறோம் அப்படின்னா, இன்றைக்கி நாங்கள் உங்கள் கருத்தில் நாங்கள் பாதத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. நீங்கள் எங்களை எப்படி நேசிக்கிறீங்களோ அப்படி நாங்கள் உங்களை நேசிக்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஏசப்பா. ஆதியில் இருந்த அன்பை எங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஊற்றுங்க. நீங்கள் ஊற்றும் பொழுது உமக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிப்போம் ஆண்டவரே. அப்போ எங்களை சுற்றி இருக்கிற எந்த விஷயமும் எங்களை அஃபெக்ட் பண்ணாத ஏசப்பா. இந்த நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை அறிந்து மறுபடியும் நாங்கள் எழும்பி அந்த பூர்வ காலத்தில் செஞ்ச கிரியைகளை நாங்கள் திருப்பி செய்கிற ஒரு டிபெண்டன்ஸை எங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் அப்படிங்கிற வசனத்தின்படி எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இன்னைக்கு இந்த மெசேஜை இன்னைக்கு வந்து கேட்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் பேர் பேராக ப்ளஸ் பண்ணுறேன் ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தை நான் ப்ளஸ் பண்ணுறேன் ஆண்டவரே. இந்த மெசேஜுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர நீங்கள் கிருபை பாராட்ட போகிறதுக்காக உமக்கு நன்றி. ஆன்லைனில் எங்களோட இணைந்திருக்கிறவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் வரும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. உமது வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. உங்களை முகமுகமாக பார்க்குற அந்த கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.